வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் லைக் பண்ணால் தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் லைட்னஸை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு உங்களுக்கு பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் மாதிரி இந்த மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிடுங்க. இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த பிளண்டோடைய ஒப்பாசிட்டியை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 70 உங்கள் ஃபோட்டோ வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம அதுக்கு மேலேயே லிரிக்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு லைட்டாக உங்கள் ஃபோட்டோ தெரிஞ்சால் போதும். ஒரு 70 இல்லைனா ஒரு 65 அதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ் கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த உங்களோட ஃபோட்டோ வந்து செட் பண்ணிடுங்க. கீழே காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைட்லேயும் உங்கள் ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை செட் பண்ண வாட்டி கீழே ரீப்ளஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன இமேஜ் அந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு இதையும் கரெக்டாக ஃபேஸ் கவர் அளவு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணமோ அதே இமேஜை ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் ஷேப் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதோட சைஸை கம்மி பண்ணணுனாலே இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் மட்டும் கவர் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பார்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு 5 இல்லைனா 6 அந்த மாதிரி 2 ஸ்டேஜில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த சென்டரில் இப்போ எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கிறனோ சேம் இதே மாதிரி சென்டரில் வந்து உங்களோட இமேஜ் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மறுபடியும் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுத்துருக்க சாங்கோட லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் அது செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே நீங்கள் வேறு சாங்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் லிரிக்ஸை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிரிக்ஸை வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ லிரிக்ஸையும் செட் பண்ணியாச்சு. இப்போ பிப் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஃபில்டருக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் அந்த ஹார்ட் எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷனையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு கலரிங்காக ஷோ ஆகும். ஸோ அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே உங்களுக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் வந்து செட் ஆகிடும். ஸோ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சாங் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் ஓனாக சாங்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா லிரிக்ஸை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.